வாழும்போது வரலாறு படைத்துக் கொண்டிருக்கும் மாமனிதர்கள் இறந்த பின் மரணத்தையும் வென்று மக்கள் மனங்களில் ஈரமான நினைவுகளாக தினம் தினம் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களின் உதிரத்தோடு கலந்துவிட்ட உன்னத கவிஞன் கண்ணதாசன் காலத்தால் மறக்க முடியாத காவியங்களை தன் திரைப்பட பாடல்களில் கரைத்து மக்களின் உணர்வுகளோடு கலந்துவிட்ட அந்த மாபெரும் கவிஞனின் நினைவு நாள் இன்று. அந்த தன்னிகரில்லா கவிஞனை தமிழர்கள் நினையாத நாள் என்று கண்ணதாசன் என்ற தமிழ் காவியத்தை அவரது நினைவு நாளில் புரட்டி பார்க்கிற ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. கற்பனையுடனும் வளமான கருத்துக்களுடனும் வலம் வந்த கண்ணதாசன் முத்தையாவாக சூழ்கொண்டது சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி. 1927 ஆண்டு ஜூன் மாதம் 24 இந்த கவிதை சூரியனுக்கு சிறுகூடல்பட்டி கிழக்கானது. சாத்தப்பனார் விசாலாட்சி தம்பதியினருக்கு 8வது பிள்ளையாக பிறந்தார் முத்தையா. வணிகர் மரபில் பிறந்த கண்ணதாசனுக்கு ஆரம்ப கல்வி சிறுகூடல்பட்டியில் அமைந்தது. என்னதான் பள்ளிக்கல்வி படித்தாலும் வாழ்க்கை கல்வி சமூகத்தில்தான் கிடைக்கும் என்பதாலோ என்னவோ அவரது உயர்கல்வி 8ஆம் வகுப்போடு அவரை விட்டு தூர எட்டிச் சென்று விட்டது. ஆனால் ஞானமோ கைகட்டி சேவகம் செய்தது கண்ணதாசனுக்கு. அவர் நாக்கில் குளித்து வந்த வார்த்தைகள் தமிழை மேலும் அழகாக்கியது. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்களில் ஒருவராக திகழ்ந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல் கண்ணதாசனின் தமிழ் அமுதென்று பெயர் பெற்றது. சொந்த மண்ணை விட்டு சென்னை வந்த கண்ணதாசன் பார்க்காத பணிகள் இல்லை. நதிக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியுமா என்ன? கண்ணதாசன் கடல். அந்த கடலில் இருந்து பொங்கி வந்த கவிதை அலைகள் ஓய்வெடுத்துக் கொள்ள முடியாமல் ஓங்கி உயரமாக எழுந்து கொண்டே இருந்தது. தன் திறமையை தீட்டிக்கொள்ள திரைப்படம் என்ற சாணைக்கல்தான் சிறந்தது என்று முடிவுக்கு வந்த கண்ணதாசன் திரைப்பட வாய்ப்புகளை தேடிப் போனார். திரைப்படத்துறை பல அவமானங்களையும் அனுபவங்களையும் கண்ணதாசனுக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு தனது கனவு தொழிற்சாலையின் கம்பீரமான கதவை மெதுவாக திறந்தது. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த கண்ணியின் காதலி என்ற திரைப்படத்தில் கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே என்பதுதான் கண்ணதாசன் எழுதிய முதல் பாட்டு. முதல் பாடலிலேயே உடைந்து போன உள்ளங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கின்ற ஆறுதலான வரிகள். பின்னர் பாட்டு பல்லக்கில் பயணம் செய்த இந்த ராஜ கவிஞன் படைப்புகள் தான் எத்தனை எத்தனை. காதலா, வீரமா, பாசமா, தாலாட்டா, மனிதனின் ஒவ்வொரு உணர்வுக்கும் கண்ணதாசனின் ஒரு பாட்டு கைபிடித்து நடந்தது. ஒரு பாட்டு கண்ணீரை துடைத்தது. கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதிலென் விம்மல் தணியுமழி. பாட்டு காதல் சொன்னது. ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். உடலையும் வாஞ்சையுடன் வருடும் தென்றலை மயிலிறகால் வருடி தலைகூதியது இந்த வரிகள். நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. குறையோடு பிறந்ததால் அனாதையாக்கப்பட்டவன் ஆண்டவனை நோக்கி அரைகூவல் விடுத்ததை விளம்பியது ஒரு பாடல். தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா, தந்தையை அறிந்ததில்லை ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணாதை உலகத்தில் வாழ விடு. கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ விடு. இப்படி எத்தனையோ பாடல்கள் கண்ணதாசனின் கற்பனையில்
வற்றாத நதியாய் ஊற்றெடுத்து கிளம்பின. அவரது பாடல் இடம்பெற்றதாலேயே தமிழின் பல வரிகளுக்கு தனி கௌரவம் கிடைத்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ஆட்சி அரசியலுக்கு தன் பாட்டு அரசியலால் அடிக்கல் நாட்டினார். தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, வேண்டும் விடுதலை, அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். ஆலைவனம் என்ற போதும் நம் நாடு, பாறை மலை கூட நம் எல்லை கோடு, ஆறு நிலம் பாய்ந்து விளையாடும் தோட்டம், ஆறு நிலம் பாய்ந்து விளையாடும் தோட்டம், வீர சமுதாயமே. காதல் பாடல்களின் பல்லவிகள் இளைஞர்கள் தங்கள் காதலிக்கு எழுதும் காதல் கடிதங்களுக்கு தலைப்புகளாக மாறின. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும். உன்னை காணாத கண் சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது, துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது. வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா, ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா, அவள் நெஞ்சின் ஏட்டிலா. கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய், அங்கே காய் வரைக்காய் மங்கை எந்தன் கோவைக்காய். பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவரென மலைத்தேன். கடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காளையூர் வந்து விட்டேன். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற சோஷலிசம் பெற்றெடுத்த தலைச்சன் பிள்ளையை பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்த்தவன் கண்ணதாசன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். கண்ணதாசனின் படைப்புகளில் அர்த்தமுள்ள இந்து மதம் 4 வேதங்களை தாண்டி 5வது வேதமானது. இயேசு காவியமோ 2வது பைபிளானது. வனவாசமோ கண்ணதாசனின் நிர்வாணத்தை அழகு தமிழ் ஆடை கட்டிவிட்டு மறைத்தது. சேரமான் காதலி சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்தது. கவிஞர்,
பாடலாசிரியர், பத்திரிகையாளர், திரைப்பட தயாரிப்பாளர், மேடை பேச்சாளர் போன்ற பன்முகத்தன்மை கண்ணதாசனிடம் கம்பீரமாக கூடியிருந்தது. கண்ணதாசனின் புகழை வருங்காலம் அறிந்து கொள்ளும் வகையில் அந்த பாட்டு பறவைக்கு சென்னையில் சிலை எழுப்பி பெருமைப்படுத்தினார் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா. தமிழர்களின் உணர்வுகளில் பாடலாக, கவிதையாக கலந்துவிட்ட கண்ணதாசன் உடல் நலக்